தெனாலிராமன் கதைகள். காசு தரும் மரம். தெனாலிராமன் விஜயநகரத்தில் மிகவும் புத்திசாலி மற்றும் நகைச்சுவையான நபராக அறியப்பட்டவர். அவரது கதைகள் அனைத்தும் தன்னுடைய தனித்துவமான அறிவு மற்றும் வேடிக்கையான முறைகளால் பிரசித்தி பெற்றவை. கதை. ஒரு நாள் தெனாலிராமன் அரசர் கிருஷ்ணதேவராயரிடம் ஒரு வித்தியாசமான யோசனையுடன் வந்தார். அரசே, நான் ஒரு காசு தரும் மரத்தை கண்டுபிடித்தேன் என்று தெனாலிராமன் சொன்னார். அது கேட்ட அரசர் மிகவும் ஆச்சரியமடைந்து, அது எப்படி சாத்தியம் ராமா? என்னிடம் காட்ட முடியுமா என்று கேட்டார். ஆமாம் மன்னா, நான் அதை பற்றிய முழு விவரத்தையும் உங்களுக்கு சொல்வேன். ஆனால் முதலில் உங்களுக்கு இந்த மரம் எப்படி பணத்தை தருகிறது என்பதை காண 10,000 பொன் காசுகள் கொடுக்க வேண்டும் என்று தெனாலிராமன் கூறினார். அரசர் தனது அமைச்சர்களின் எதிர்ப்பையும் பொருட்படுத்தாமல் தெனாலிராமனுக்கு 10,000 பொன் காசுகள் கொடுக்க உத்தரவிட்டார். தெனாலிராமன் அந்த பணத்தை எடுத்துக்கொண்டு சென்று விட்டார். ஒரு மாதம் கழித்து அரசர் தெனாலிராமனை அழைத்து, ராமா, அந்த காசு தரும் மரம் எங்கே என்று கேட்டார். தெனாலிராமன் சிரித்துக்கொண்டே, மன்னா, அந்த மரம் உங்கள் மண்டபத்தில் இருக்கிறது. அது உங்கள் மக்கள். அவர்கள் இப்போதும் எனக்கு கொடுத்த காசுகளை மீண்டும் உங்களுக்கு தருகிறார்கள் என்றார். அரசர் குழப்பமடைந்தார். எனக்கு புரியவில்லை ராமா என்றார். மன்னா, உங்கள் மக்கள் உங்களுக்கு நிமிர்ந்து வேலை செய்தால் உங்களுக்கு நிறைய வருமானம் கிடைக்கும். அவர்களை சரியாக பராமரித்தால் அவர்கள் உங்களுக்கு சீரான வருமானத்தை தருவார்கள். அதேபோல் நான் உங்களிடம் இருந்து பெற்ற பணத்தை மீண்டும் உங்கள் மக்களிடமே செலவழித்து அவர்களின் வாழ்க்கையை மேம்படுத்தினேன். இப்போது அவர்கள் உங்களிடம் திரும்ப அதிகம் வரி செலுத்துகின்றனர் என்று தெனாலிராமன் விளக்கினார். அரசர் கிருஷ்ணதேவராயர் தெனாலிராமனின் அறிவையும் நகைச்சுவையையும் புரிந்து கொண்டு அவனது புத்திசாலித்தனத்திற்கு பாராட்டு தெரிவித்தார்.